கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா அந்த வீடியோவை டிலீட் பண்ணாம நம்ம காப்பிரைட் கிளைமை மட்டும் எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது ரெக்கவர் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க வீடியோ போடும்போது, அதாவது குரோம் பேஜ்ல நீங்க போயிட்டு போடும்போது இங்க பாத்தீங்கன்னா செக்கிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல காப்பிரைட் இருக்கா இல்லையான்னு காமிக்கும். நீங்க அங்கேயே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம். ஒருவேளை நீங்க அப்லோட் பண்ண பிறகு காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா அதை எப்படி கிளைம் பண்றதுன்னா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டுமே எப்படி நம்ம கிளைம் பண்ணி நம்மளுடைய வீடியோவை சேஃபா கொண்டு வர முடியும்னு தெரியும். நீங்க எங்கேயாவது ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் சொல்ற பாயிண்ட்ஸை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காப்பிரைட் கிளைம் அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக், இது ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். காப்பிரைட் கிளைம் வந்தா நம்ம சேனலுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை, அந்த வீடியோக்கு மட்டும்தான் பாதிப்பு, அதையும் நம்ம சரி பண்ணிடலாம். பட் ஆனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா நம்ம சேனலை மொத்தமாகவே, அதாவது டோட்டலா பாதிக்கும். சில நேரம் சேனல் டெலீட் கூட ஆகலாம், சில நேரம் டெர்மினேட் ஆகலாம். ஸோ ஸ்ட்ரைக் வராம பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம காப்பிரைட் கிளைம் தான் பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம்னு வந்தா அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போறேன். ஓகே, உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காப்பிரைட் கிளைம்னா என்னன்னு பார்க்கலாம். காப்பிரைட் கிளைம்க்கு இன்னொரு பெயர் கண்டென்ட் ஐடி கிளைம். இந்த கண்டென்ட் ஐடி கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ், அதாவது மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கிறவங்க, பாட்டு சேனல், சோனி மியூசிக், வாட்டவர், இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்கள்லாம் அவங்களுடைய வீடியோவை யாரும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டென்ட் ஐடி கிளைம்னு ஒன்று செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி சேனல்ல இருக்கிற வீடியோ எடுத்து போட்டா நமக்கு காப்பிரைட் கிளைம் வரும். பெரிய சேனல் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன சேனல்களும் கண்டென்ட் ஐடி கிளைம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் நமக்கு காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, இப்போ உங்க சேனலுக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு பாத்தீங்களா, அது நீங்க யாருடைய சேனல்ல இருந்து எடுத்தீங்களோ அவங்க தான் உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருப்பாங்க. இது யூடியூப் கொடுக்காது. ஸோ அந்த காப்பிரைட் ஓனர் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த சேனலுடைய உரிமையாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய வீடியோவை அவங்க பிளாக் பண்ணலாம், அதாவது யாருக்குமே போகாத அளவுக்கு பிளாக் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ. இந்த ரெவென்யூ மொத்தமாகவும் அவங்களுக்கு எடுத்துக்கிற உரிமை இருக்கு. இல்ல கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் அவங்க எடுத்துக்கலாம், ஏன்னா போனா போது அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. தேர்ட் ஒன் அனலிட்டிக்ஸ். நீங்க எப்படி உங்களுடைய சேனல்ல இருந்து அந்த வீடியோவை YT ஸ்டுடியோல எல்லாமும் செக் பண்ண முடியுதோ அது போல அவங்களுக்கும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா வீடியோவுக்கும் கிடையாது. எந்த வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்களோ அந்த வீடியோவுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே போல அவங்களுக்கும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அந்த வீடியோவை மட்டும்தான் அவங்க வாட்ச் பண்ண முடியும், மற்ற எந்த வீடியோவும் வாட்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு இப்போ அந்த காப்பிரைட் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த காப்பிரைட் கிளைமை சரி பண்ண உங்களுக்கு 5 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தா, அதை நீங்க அப்படியே விட்டுறலாம். ஒருவேளை உங்க சேனல் மானிட்டேஷன் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மானிட்டேஷன் ஆன பிறகு ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. செகண்ட் ஒன் அந்த வீடியோவை நீங்க டிலீட் பண்ணலாம், அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. தேர்ட் ஒன் பார்த்தா ரெவென்யூ ஷேர் பண்ணலாம். ஒருவேளை உங்க சேனல் மானிட்டேஷன் ஆகி அந்த வீடியோக்கு பணம் வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணிக்கிற மாதிரி கேட்டு பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் ரிமூவ். இந்த எடிட் அண்ட் ரிமூவ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்த டைமிங் 6 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க சேனலுக்கு மானிட்டேஷன் ஆகல இருந்தாலுமே அந்த காப்பிரைட் கிளைம் வந்த வீடியோ 1 lakh 2 lakh வியூஸ் தாண்டி போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செட் ஆகாது. மற்ற இருக்கிற 4 ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் டிஸ்ட்ரிபியூட். இந்த டிஸ்ட்ரிபியூட் என்னன்னா, அந்த வீடியோவில் நீங்கள் எந்த சாங்குமே யூஸ் பண்ணலை,
உங்களுக்கு தேவையில்லாம காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஆனஸ்டா தெரிஞ்சா மட்டும், அதாவது ரொம்ப உருக்கமா அந்த வீடியோ எனக்கு காப்பிரைட் கிடையாது, ஸோ நீங்க எனக்கு தப்பா ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு யூடியூப்க்கு நம்ம மெயில் சென்ட் பண்ணலாம். இது உங்க மேல தப்பு இல்லைன்னா மட்டுமே நீங்க பண்ணணும், இல்லைன்னா இது ஒரு ப்ராப்ளம் ஆகும். சரிங்களா? பொதுவா இந்த போட்டோ சொன்னோம் பார்த்தீங்களா, எடிட் அண்ட் ரிமூவ், அதுதான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தா வீடியோவை டெலீட் பண்ண மனசு வராது, அமௌண்ட்டை ஷேர் பண்ணவும் மனசு வராது, ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் நமக்கு பயமா இருக்கும். ஏன்னா நம்மளோட வீடியோ ஒருவேளை ஒரிஜினலாக காப்பிரைட் இருந்தால் நமக்கு பெரிய இஷ்யூ வரும். ஸோ அதனால பெஸ்ட்டாக போட்டோ நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க, அதாவது எடிட் அண்ட் ரிமூவ். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம காப்பிரைட் கிளைம் எங்க போய் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், நெக்ஸ்ட் அதை எப்படி நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோம் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூடியூப் லைப்ரரின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு இருக்கு, இது மேல கிளிக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஆடியோ லைப்ரரி பேஜ் இப்படிதான் இருக்கும். இங்க நல்லா முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டாவதா இருக்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா சேனல் கான்டென்ட் அப்படின்னு அந்த பேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம வீடியோக்கு தான் காப்பிரைட் கிளைம் சரி பண்ண போறோம். இப்போ இந்த வீடியோ கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபில்டர் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு காப்பிரைட்டான வீடியோ மட்டும்தான் தனியா வேணும், அதனால காப்பிரைட்னு கிளிக் பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு தேவையான காப்பிரைட் வீடியோ மட்டும் தனியா வந்துருச்சு. இப்போ பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம காப்பிரைட் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க காப்பிரைட் மேல கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சி டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் ஒன்று வரும். இங்க பாருங்க, வீடியோ காப்பிரைட் டீடைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த சேனலுக்கு இந்த காப்பிரைட்டால எந்த வித பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, நாட் எஃபெக்டட்னு இருக்கு. விசிபிலிட்டி பப்ளிக்ல தான் இருக்கு. உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஓனர் உங்க வீடியோவை பிளாக் பண்ணல. நெக்ஸ்ட் இது கண்டென்ட் யூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு பெரிய சேனல்ல, அதாவது ஒரு வீடியோல இருந்து சின்ன கிளிப்பு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. எந்த மாதிரி டைப்லன்னு பார்த்தா வீடியோ டைப்ல இந்த வீடியோக்கு காப்பிரைட் வந்திருக்கு. ஒருவேளை நீங்க ஆடியோ டைப்லயும் காப்பிரைட் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து இங்க காப்பிரைட் கிளைம் இங்க மாறுபடும். இப்போ நான் வீடியோ தான் யூஸ் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு வீடியோன்னு வந்திருக்கு. ஒருவேளை நீங்க ஆடியோவை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஆடியோன்னு இங்க காட்டும். நெக்ஸ்ட் இப்போ நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, செலக்ட் ஆக்ஷன் இருக்கு, இது மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. இங்க 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கு. ஒரு சில காப்பிரைட்ஸ் கிளைமுக்கு 2 ஆப்ஷன் மட்டும்தான் எனேபிள் ஆயிருக்கும். அது ஏன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன், அதையும் நீங்க கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எரேஸ் சாங். இந்த எரேஸ் சாங்னா என்னன்னா, நீங்க பேசுறது அப்படியே இருக்கும், உங்களுக்கு பின்னாடி நீங்க கொடுத்தீங்க பத்தியா காப்பிரைட் கிளைமான ஒரு மியூசிக் இல்லைன்னா ஒரு வீடியோ, அது மட்டும் டிலீட் ஆகுற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலயே இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நீங்க அந்த சாங் ஃபுல்லாமும் மியூட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரீப்ளேஸ் சாங். இந்த ரீப்ளேஸ் சாங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க காப்பிரைட்டான மியூசிக் இல்லைன்னா வீடியோவை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, அதுக்கு பதில ஒரு நல்ல காப்பிரைட் இல்லாத ஒரு மியூசிக்கை நீங்க ஆட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனை தான் இந்த ரீப்ளேஸ் சாங்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட் ஆன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம் அவுட் செக்மெண்ட். இந்த ட்ரிம் அவுட் செக்மெண்ட்னா, நீங்க ஏதாவது ஒரு பகுதியை வெட்டி தனியா எடுக்கும் போது அந்த பகுதியில நீங்க ஏதாவது பேசியிருந்தா கூட தனியா துண்டாகி வந்துடும். ஸோ அதுதான் தேட் ஆன்ல சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா டிஸ்பியூட். இந்த டிஸ்பியூட்னா என்னன்னா, உங்களுடைய வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கு உண்மையாகவே ஃபேக்குன்னு தெரிஞ்சா மட்டும் நீங்க இந்த டிஸ்பியூட்டை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்க சேனலுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆகும். சரிங்களா? கண்டிப்பா ஆனஸ்டா உங்களுக்கு உருக்கமா இது என்னுடைய தப்பு இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இந்த ஃபோர்த் ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றியெல்லாம் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதில் நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக ப்ரூஃப் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கலாம். எரேஸ் சாங்கை நான் யூஸ் பண்ணி எப்படி காப்பிரைட் கிளைமை ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எரேஸ் சாங்கை டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எரேஸ் சாங் பேஜ் வந்துச்சு. ஸோ
இப்போ வந்து ப்ரீவியஸ் வீடியோன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க உங்க சாங்கை எரேஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவை நீங்க ஆன் பண்ணி பார்த்துட்டு கூட எரேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, மியூட் ஆல் சவுண்ட் இந்த கிளைமேட் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு, நீங்க இந்த வீடியோ ஃபுல்லாவும் எல்லா சவுண்டையுமே மியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் எரேஸ் சாங் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இங்க இன்னொரு டைம் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த சாங்கை கண்டிப்பா எரேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க எரேஸ் பண்ணலாம்னா எரேஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்த 3 ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த எரேஸ் சாங் பண்ணி உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்து எப்படி போகுதுன்னு காட்டுறேன். ஏன்னா இந்த மெத்தடும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ எரேஸ் சாங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த பேஜுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, செக்கிங் ஃபவுண்ட் ஆயிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல கிளைம் ஆயிடும். வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா இங்க செக்கிங்ல கொஞ்ச நேரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு காப்பிரைட் கிளைம் சரியாயிடுச்சுன்னு நமக்கு இங்க மாறும். சரி, அதனால நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது எவ்வளவு டைம் ஆச்சோ அதே டைம் தான் ஆகும். ஏன்னா செக்கிங் ப்ராசஸ் வந்து வீடியோ நீங்க அப்லோட் பண்ணும்போது ஆச்சு பார்த்தீங்களா, அந்த டைம் தான் ஆகும். நீங்க ஒருவேளை லென்த்தியா வீடியோ போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். இல்ல ரொம்ப ஷார்ட்டா வீடியோ போட்டிருந்தீங்கன்னா சீக்கிரமே இங்க செக்கிங்ல முடிஞ்சிடும். இன்னமும் எனக்கு ஆகல, ஏன்னா நான் கொஞ்சம் லென்த்தியா வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு லென்த்தியா வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொஞ்ச நேரம் லேட் ஆகும். ஸோ நீங்க பயப்பட வேண்டியது இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. செக்கிங் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நன்னன் மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம எரேஸ் பண்ணி காப்பிரைட் கிளைமை சரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் சாங் இருக்கு. அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. திரும்பவும் நீங்க ஏதாவது ஒரு காப்பிரைட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. சி டீடைல்ஸ் போங்க. இந்த பேஜ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ நம்ம எரேஸ் சாங் பண்ண பார்த்தீங்களா, அப்ப நான் அங்க என்ன சொல்லிருக்கணும் அதே தான் இங்கேயும் சொல்லிருக்காங்க. இந்த காப்பிரைட் கிளைம் வந்து இந்த சேனலுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுடைய வீடியோவை பப்ளிக்கா தான் வச்சிருக்காங்க. நீங்க கண்டென்ட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது ஏதாவது ஒரு கிளிப்பை இல்லைன்னா ஒரு ஆடியோ இல்லைன்னா ஒரு வீடியோவை யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ எனக்கு வந்து வீடியோ தான் எஃபெக்ட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல இந்த ஆடியோ கூட இருக்குன்னா செலக்ட் ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, இன்மேல கிளிக் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எரேஸ் சாங்கை பார்த்துட்டோம். இப்போ ரீப்ளேஸ் சாங்கை தான் பார்க்க போறோம். ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து ரீப்ளேஸ் சாங்னா என்னன்னா, நீங்க காப்பிரைட்டான சாங் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சாங்குக்கு பதில் யூடியூப்ல சில மியூசிக்ல நமக்கு சஜஸ்ட் பண்ணும். இப்போ அந்த சாங் தான் இப்போ நம்ம இங்க வைக்க போறோம். இங்க இந்த ரீப்ளேஸ் சாங் கிளிக் பண்ணுங்க, கண்டினியூ கொடுங்க. இப்போ இங்க நிறைய மியூசிக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மியூசிக் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பிளே பண்ணி கேட்டுட்டு நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த சாங் உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிமூவ் பண்ணி திரும்பவும் ஏதாவது ஒரு சாங்கை பிளே பண்ணி கேட்டுட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, கரெக்டா காப்பிரைட் இருக்கிற இடத்துக்கு மட்டும் அது வந்து கரெக்டா வந்து நீங்க செட் ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க சேவ் கொடுத்துடலாம். திரும்பவும் இந்த சாங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா, கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணலாமா இந்த சாங்கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. உங்களுக்கு ஓகேனா சேவ் கொடுங்க, இல்லைன்னா நீங்க மற்ற ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப நான் வந்து சேவ் கொடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே பண்ணி காட்டிடுறேன். திரும்ப இந்த வீடியோக்கு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் செக்கிங் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் எரேஸ் சாங் பண்ணும்போது வெயிட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வீடியோ போடும்போது எவ்வளவு டைம் எடுக்குதோ அதே அளவுக்கு வந்து இப்ப செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கும் டைம் எடுக்கும். இப்ப இங்க பாருங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் மோட் வந்து நன்னன் மாறிடுச்சு. சோ நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கும் கத்துக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எரேஸ் பண்ணி எப்படி காப்பிரைட் கிளைம் சரி பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க. செகண்ட் வந்து ரீப்ளேஸ் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ட்ரிம் ஆஃப் செக்மெண்ட். இந்த ட்ரிம் ஆஃப் செக்மெண்ட்டை பத்தியும் நீங்க கத்துக்கீங்க. ஏன்னா இந்த 3 டைப்ல தான் காப்பிரைட் கிளைம் சரி பண்ண முடியும். சோ நீங்க இந்த 3 டைப்ல உங்களுக்கு எந்த டைப் பெட்டரா ஃபீல் ஆகுதோ அந்த டைப்ல நீங்க காப்பிரைட் கிளைம் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, டிஸ்பியூட் அது வந்து நான் பின்னாடி சொல்றேன், அதையும் நீங்க மறக்காம கேட்டுக்கோங்க. ஏன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி தப்பு பண்ணா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி வாங்க, இப்போ இந்த ட்ரிம் ஆஃப் செக்மெண்ட் அது எப்படி
ட்ரை பண்ணி நம்ம காப்பிரைட் கிளைமை ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து திரும்பவும் நான் ஒரு காப்பிரைட்டான வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சி டீடைல்ஸ் போய்க்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, ரீப்ளேஸ் என்ன சொல்லணுமோ அதை இங்கேயும் சொல்ல போறேன். இங்க திரும்பவும் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவுல வந்து எந்த பாதிப்பும் இல்லை. அதாவது இந்த சேனலுக்கு இந்த வீடியோவில் நான் எஃபெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பப்ளிக்லேயே தான் வச்சிருக்காங்க. நீங்க கண்டென்ட் ஐடி யூஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்ல தான் வந்து காப்பிரைட் கிளைம் ஆயிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஆடியோ கூட வரலாம். எந்த மாதிரி இருந்தாலுமே இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கிளைமை சரி பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி திரும்பவும் நம்ம வந்துட்டோம். இந்த பேஜ்ல நம்ம எரேஸ் அங்க பார்த்துட்டோம், ரீப்ளேஸ் அங்க பார்த்துட்டோம், ரிமோட் செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க காப்பிரைட்டான கிளைம் பகுதியை மட்டும் துண்டா வெட்டி எடுத்துடலாம். அதனால காப்பிரைட் கிளைமை சரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, நீங்க துண்டா வெட்டி எடுக்கும்போது நீங்க பேசுனதும் சேர்ந்து கட் ஆயிடும். ஸோ பார்க்கவே நல்லா இருக்காது. இருந்தாலுமே இந்த மெத்தடையும் நீங்க கத்துக்குங்க. நீங்க வேணும்னா மீதமுள்ள 2 மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோவை நீங்க எப்படி வச்சுக்கலாம்ன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப நான் வந்து ரிமோட் செக்மெண்ட்டையும் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த டைப்ல நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. இப்ப ரிமோட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. இப்ப பாருங்க, எந்த டைமிங்ல இருந்து எந்த டைமிங் வரை நீங்க காப்பிரைட்டான சாங் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு காமிக்குது. இங்க பாருங்க, எனக்கு காட்டுது, உங்களுக்கும் காட்டும். சோ நீங்க இங்க சேவ் கொடுத்துருங்க. திரும்பவும் நம்ம ட்ரிம் அவுட் பண்ணிடலாமான்னு கேக்குது. உங்களுக்கு ஒருவேளை வேணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா மத்த 2 ஆப்ஷனை இங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் பண்றேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க அப்படியே வெளியே வந்து பாருங்க, ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது, பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மத்த 2த்துக்கும் நன்னன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்க நன்னன் மாறும். அப்படி நன்னன் மாறிடுச்சுன்னா உங்களுடைய காப்பிரைட் வந்து கிளைம் ஆயிடுச்சு. நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இதுவும் சேம் தாங்க. நீங்க வீடியோ அப்லோட் பண்ண எவ்வளவு டைம் எடுத்ததோ அதே மாதிரிதான் இந்த செக்கிங் ப்ராசஸ்க்கும் டைம் எடுக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிளைம் ஆயிடும். இங்க பாருங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் மோட் வந்து நன்னன் மாறிடுச்சு. நான் டோட்டல் சொன்ன பார்த்தீங்களா டிஸ்பியூட், அதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது நல்லா தெரியும் காப்பிரைட்டான சாங் தான் சொல்லிட்டு. நீங்க தெரிஞ்சே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனலுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால நீங்க அதை ட்ரை பண்ணாதீங்க. மற்ற 3 நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் வந்து லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னா, இப்ப பாருங்க எனக்கு காப்பிரைட்ஸ் நீங்க நிறைய காட்டுது. சில இடத்துல பிளாக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு சென்டர்ல ஒரு ரெட் கலர் கோடு போட்டுருக்கு. இது ஏன் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதையும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. இப்ப இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு காப்பிரைட் வந்திருந்தா இது மேல கிளிக் பண்ணுங்க, சி டீடைல்ஸ் போங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, சேம் அதேதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை, கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. இது வந்து வீடியோ டைப்ல தான் உங்களுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு பாதிப்பு. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஒரு புது விஷயம், உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஓனர் இந்த வீடியோவை பிளாக் பண்ணிட்டாங்க. சோ நீங்க உங்க சேனல்லே இருந்தாலுமே இந்த வீடியோக்கு எந்த யூஸும் இல்லை. அதனால இந்த வீடியோவை நீங்க எப்படி கிளைம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இங்க செலக்ட் ஆக்ஷன் போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க டிஸ்பியூட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சாங் வந்து காப்பிரைட்டான சாங் தான், நம்ம தெரியாம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம டிஸ்பியூட் பண்ண முடியாது. அதனால நீங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இந்த வீடியோவை நீங்க அப்படியே டெலீட் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் வராது. சோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ், பாய்.